Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் பாய் வீட்டு ஸ்பெஷல் சுத்திரியா, தமிழ்ல தக்கடின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 4 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்ச தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். முதல்ல கரண்டியால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுமே கையாலேயே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கையாலேயே நல்லா பிணைஞ்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு இந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்கடி செய்கிறதுக்காக மாவு பிணையறதுக்கு சூடு பண்ணி வச்ச தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்கடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அப்போதான் தக்கடியோட மசாலா நல்லா கெட்டிப்பட்டு வரும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு தக்கடி பாய் வீட்டு ஸ்பெஷல் சுத்திரியா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.
இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.